அதாவது விஜய் வந்து ஏத்துக்கிறாரா இல்லையா, மறுக்க போறாரா, நேர்மை வேணும் அது வேணும்னு சொல்லி ஒரு விவாதத்துல பெண்கள் வந்து ரெடியா இருக்காங்க விஜய்க்கு ஓட்டு போட. பெண்களுடைய மேஜர் இன்க்ளினேஷன் வந்து இப்ப ரீசெண்டா வெளியிட்ட ஒரு சர்வேல டுவர்ட்ஸ் டிஎம்கேன்றது ஒரு கவனத்துக்கு வர சார். இப்போ இல்லாம மெகா கூட்டணின்னு ஒண்ணு மிகப்பெரிய கனவு காட்டுறாங்க. அதாவது திமுக ஆட்சி வீழணும், திமுக ஆட்சிக்கு எதிரான அலை அடிக்கணும், விஜயும் அதிமுகவும் பாஜகவோடு சேரணும், ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கணும், அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மெகா கூட்டணிக்கான ஒரு ஆஃபர் தான் இந்த விஷயம். விஜயும் முழுக்க முழுக்க கொள்கை சார்ந்த ஒரு ஆள் இல்லை. அம்பேத்கர் அமித்ஷா பேசினவனை எதிர்த்தவரு, பெரியார பத்தி பேசினா அவர் கண்டுக்காம விட்டார். பெரியார பத்தி 7 விமர்சனங்களை அவர் கண்டுக்காம விட்டார். அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு இதே புதிய தலைமுறை டிபேட் ஷோல தான் வந்து விவாதம் வந்து அதை அறிவிச்சார். அதுக்கப்புறம் அதே அந்த டிபேட் ஷோல பேசின ஐயனார் தான் வெளியில வந்து பேசுறாரு, அதிமுகவோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சோ விஜய் வந்து பக்கா கமர்ஷியல் சப்ஜெக்ட். அவர் வந்து கமர்ஷியலான விஷயங்களுக்கு தான் வராரு. இந்த ப்ரமோஷனும் இந்த செக்யூரிட்டியும் கூட ஒரு கமர்ஷியல் ப்ரமோஷன் தான். சரி சரி, இதுவும் ஒரு விளம்பர நோக்கத்துக்காக செய்யப்பட்டது அப்படின்றது ரொம்ப சுருக்கமான நேரம் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். திமுகவுடைய ஆதரவு வாக்குகளைத்தான் சீமான் ஐயாவாலும் விஜய் ஐயாவாலும் பிரிக்க முடியும். எதிர் வாக்குகள் கண்டிப்பா அண்ணாமலை பக்கம் தான். இது உங்களுடைய இறுதி கருத்தா கூட்டணியா வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது.